அன்பினால் என்னை உந்தன் அடிமை நானையா என்னை காப்பாற்றும் கடவுள் உம்மையா உந்தன் அடிமை யாருன்னு பார்க்க என்னை காப்பாற்று உங்களை கையை உயர்த்தி உங்களை வந்து சொல்லலாம் ஏசையா உங்க வாசதால் உங்க போர்வையால் உங்க பாசதால் Yes, wonderful, wonderful, wonderful. Daddy, be hallelujah. சத்தம் வெளியே வரட்டும். ஹalleluya. கண்ணீரை துடைக்கிறவரே, கண்ணீரை துடைச்சு விடுகிறவரே, உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம், ஜீசஸ், உங்களை விட்டா வழி இல்லப்பா, வேற கதி இல்லப்பா, வேற வழி இல்லப்பா, நீங்கப்பா, நீங்கப்பா. சத்தம் ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஆராதிக்கும் போது இப்படி தேவ பிரசனம் நிரம்பி இருக்கிறது, எப்படியாவது உள்ளத்தை திறந்து ஆத்மாவை ஓபன் பண்ணி ஆராதிக்கும் போது உங்களை எப்படியா விட்டுட்டு ஆண்டவர் போவார். நம்ம சத்தத்தை கேட்டு ஏசப்பா முதல்ல செய்யறதால அவன் நிற்கிறாரியா, அவன் நிற்கிறாரியா. மகளே, உன் அழுகுரல் சத்தத்தை கர்த்தர் கேட்டு அவன் சும்மா போகல, அவன் நிற்கிறாரே. நிற்கிற தெய்வம் உனதாரமக்கு நன்றி ஏசப்பா, உனதாரமக்கு நன்றி. சர்வம் இன்னும் பல நாங்கள் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து செயல்படுகிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு நன்றி சொல்லுங்க. பெரிய சொத்து இந்த பிரசன்ஸ் தான். ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு வேற எதுவுமே சொத்து இல்லை. ஆமென். ஒருவேளை நீங்க நிறைய பேர் நீங்க ஒருவேளை நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், பணத்துல செல்வாக்குல ஒரு லேண்ட் லார்டா இருக்கலாம்,
இல்ல நிறைய ஜுவல்ஸ் வச்சிருக்கலாம், ஆனா அது இல்லாமலும் இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாற்றையும் காட்டிலும் ஒரு பெரிய சொத்து இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், இப்ப நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த தேவ பிரசன்னம் தான். சொல்றீங்க அவங்க எந்த மனுஷன் தேவனுடைய பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியலையோ அதுதான் டேஞ்சர். உலகத்திலே நம்ம டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு சிம்பிள், என்ன ஒரு அடையாளம் சொன்னா, இப்பெல்லாம் எப்படி ஆராதிக்கும் போது நல்லா தேவ மனுஷன் வந்து ஆராதிக்கும் போதுல ஆமே பாட்டு பாட தெரியாதவங்க வந்து பாடினா கூட உங்களால உடனே என்ன செஞ்சிடணும், அது உள்ள வந்துடணும். அப்படி வர முடியலன்னு சொன்னா அப்பதான் நீங்க எங்கேயோ சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்களேன், அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, ஐசியூ வார்டுல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்றீங்க ஆமா, நார்மல் பெட்ல இருந்தாலும் வேற, அது வந்து எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், பொழைச்சிக்கலாம். ஐசியூ வார்டுல யாரை வைப்பாங்க, இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல, அப்படி 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 போயிட்டு இருக்குது. அப்படியே என்னைக்கு போக தெரியாது. ஆமே, நல்லா கவனிங்க, எந்த மனுஷனால தேவனுடைய பிரசன்ஸை உணர முடியலையோ அப்ப நீங்க அழ வேண்டியது, ஆண்டவரே இந்த பிரசன்னம் இல்லாம, அது ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழும், நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுரந்து கொள்ள இல்லை, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். பிரசன்ஸ் விட்டு இங்க வா போவேன். சொல்லுங்க ஆமென். எங்க சர்ச் மாஸ்டர் அண்ணன் சொல்லுவாங்க, பிரசங்கத்துல இருந்து பிரசங்கத்தை கேட்கறது ஒரு தனி சுகம். ஆமென் சொல்லுங்க பாவம். என்னவா சில பேர் பாத்தீங்கன்னா எப்படா பிரசங்க டைம் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த டைம் வந்து உள்ள உட்காருவாங்க. அப்படி என்ன இருக்கிறீங்களா, இப்ப நீங்க கை தூக்க மாட்டீங்க தெரியாது. ஆமென். எத்தனை மணிக்கு ஆராதனை, பரிசுத்த ஆராதனை காலை 7 மணி முதல் 9, 7 மணிக்கு 7 மணி கரெக்டா உள்ள வரலாம் கை வைத்து. ஆமென் சொல்லுங்க பாவம். இப்படி ஒரு கேள்வி கேக்குது, பாஸ்டர் இப்படி கேள்வி கேக்குது. கரெக்டா 7 மணிக்கு உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற நீங்க ஒரு பெரிய சல்யூட் உங்களுக்கு. ஆமென். ஆமா, இவருக்கு என்ன தெரியும், எங்களுக்கு கஷ்டப்பட்டு வீட்டு வேலை போட்டு பிள்ளைகளை எழுப்பி சமைச்சு கோலம் போட்டு பாத்திரம் கோலம் போட மாட்டீங்கல்ல, அதை போட்டு இதை செஞ்சு வரதுக்குள்ள அவ்வளவுதான். ஆமென். பாருங்க, நம்ம வேலைக்கு போகும்போது எந்த அளவுக்கு எழுந்துக்கிறோமோ அதை விட ஒரு படி அதிகமா தீவிரமா தேவ சமூகத்துக்கு வரதுக்கு எழுந்துக்கிறோம். சொல்லுங்களேன், அதான் ஆண்டவர் பாக்குறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ தேவ சமூகத்துல எத்தனை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தரை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, இப்போ மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாரு வேதம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப பிரசன்னத்துல இருந்து தேவனுடைய பிரசங்கத்தை கேட்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு பியூட்டி. ஏன்னா பிரசன்ஸ் ஆராதனை அப்படிங்கறத சொல்லிருப்போம் நினைக்கிறேன். எப்பவுமே சொல்ற வார்த்தை ஆராதனை அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவருக்கு போறது இல்ல, நம்ம கிட்ட இருந்து நம்ம செலுத்தி ஆண்டவர் பெற்றுக் கொள்றதா என்னது ஆராதனை. வார்த்தை பிரசங்கம் அப்படிங்கிறது ஆண்டவர் கொடுத்து நம்ம பெற்றுக் கொள்றது. சொல்லுங்க. அப்ப இங்க இருந்து மேல போறது என்னது ஆராதனை, மேல இருந்து கீழே வர்றது வார்த்தை. அப்ப நான் என்ன சொல்றேன், இங்க இருந்து மேல போனதா மேல இருந்து கீழே வரும். ஐயா மழை எப்படி பெய்யுது, எவாபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆவியாகுதல். படிச்சிருக்கீங்களா? எங்க படிச்சிருக்கீங்களா? அப்படின்னு அர்த்தம், தண்ணி வெயில் அடிச்சு தண்ணி என்ன பண்ணுது, இப்போ ஆவியாகி மேல போகுது. அதுதான் என்ன பண்ணுது, இப்போ மழையா வருது. அப்ப மழை எப்படி வருதுன்னு சொன்னா சும்மா வருது இல்ல, இங்க இருந்து எவாபரேஷன் ஒண்ணு நடந்தாதான் ஆபரேஷன் ஒண்ணு நடக்கும். என்ன ராமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்போ இங்க இருந்து மேல போறன்னு சொன்னா மேல இருந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நல்லா தெளிவா தேவ சமூகத்துல வந்து தீவிரமா உட்கார்ந்து ஆண்டவரேன்னு சொல்லி இது மாதிரி உட்கார்ந்து நன்றி அப்பா ஆராதனை 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 இந்த மாதிரி நல்லா முளத்தை உடைச்சு ஆத்மாவை ஓபன் பண்ணி. ஆமென். ஏன்னா அந்த 6 நாள் நம்ம வெளியே இருக்கோம் பாத்தீங்களா? ஆமா தானே? இந்த 6 நாள்ல பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம வாயில வந்து பூட்டு போட மாட்டான், நம்ம ஆத்மாவுக்கு ஒரு பூட்டை போட்டுருவான். ஆமென். வாயை திறந்து விட்டுருவாரு. தலைவன் என்ன பண்ணுவான், இப்போ ஆத்துமா. அதான் தாவீது ஜெபிக்கிறாரு, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் ஆண்டவரேன்னு சொல்லி. அப்ப ஆத்துமாக்கு ஒரு காவல் அப்படின்னா லாக்னு அர்த்தம். ஆமென். அப்ப ஆத்துமா லாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது, நம்ம என்ன ஜெபிச்சாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. சொல்லுங்க ஆமென். இத தெரிஞ்சுதான் தாவீது ஜெபம் பண்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே. ஜெபம் பண்றாரா இல்லையா? சொல்லுங்க ஆமென்.
அவரை பார்த்தே ஜெபி. தாவீது மத்த யாரையும் பார்த்து ஜெபிக்கல. என் ஆத்துமாவே நீ என் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ என் தேங்குகிறாய். அப்படின்னா யாரை பார்த்து பேசுறாரு? அவரை பார்த்து பேசுறாரு. சொல்லுங்க ஆமே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் இழிச்ச மயம் ஒருத்தர் இருக்கிறான். யாரு? வீட்டுக்காரனா? சொல்லுங்க யாரு? நம்ம வாழ்க்கையில அது இல்ல இது இல்ல அதை பண்ணிட்டா அதை செஞ்சுட்டா அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு. யார் காரணம்? யாரு சொல்லுங்களேன். சும்மா சொன்னாங்க வீட்டுக்காரன்னு. யார் காரணம்? யாரு? அது சொல்ல மாட்டாங்களே. யார் காரணம்? இப்போ பாவம் யார் பெத்த பிள்ளையோ அது பாட்டு ஒரு வார்த்தை இருக்குது இல்ல? ஆமா பாருங்க, சில வேளைகள்ல நம்மளை பத்தி நமக்கே தெரியல, ஆனா பிசாசு தெரியும். எப்படி நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியல. இப்படி மாதிரி நான் நல்லா ஆராய்ச்சிட்டு போகும்போது நமக்குள்ள ஒரு ஃபயர் வந்துருதா, நமக்குள்ள ஒரு அக்கினி வந்துருதா, ஒரு அபிஷேகம் வந்துருதா, அதை பார்த்து நம்ம போயிட மாட்டோம். ஆமா சர்ச்சை போனா மிதிப்போம், அங்க போனா மிதிப்போம் இல்ல. ஆனா பிசாசு பாக்குறான், இவன் மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அவன் என்ன பண்ணுவான்? தள்ளி போயிடுவான் இல்ல. கவனிங்க, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் எல்லாமே பிசாசு கிடையாது. சில வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு யார் காரணமா இருக்கிறா? நம்ம தான். நல்ல சொல்லுங்களேன். நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா அவனை தூக்கி போட்டுருவோம் அவன் மேல. அவன் தான் காரணம், பிசாசு. அவன் பாவம், அவன் விட்டுருங்க இனிமே. சொல்லுங்க ஆமே. அவன் பாட்டீங்கன்னா போட்டோம். ஆமே. ஆமா. அப்ப அதான் சொல்ற தாவீது, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் திகங்குற? இன்னொன்னு சொல்றாங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நிறைய நீங்க தாவீதுடைய சங்கீதங்களை பார்த்தா நிறைய ஆத்துமாவே ஆத்துமாவே சொல்லி பாடுகிற. சொல்லுங்க சொல்லுங்களேன். ஆமா. சில வேளைகள பிசாசியும் கடிந்துகிட்டு ஒரு அற்புதம் நடக்கல, தடை உடையலன்னு சொன்னா நீங்க சுதாரிச்சு கொள்ளுங்க. இது பிசாசினால் வந்த தடை இல்ல, இது யாரால வந்த தடை? சொல்லுங்களேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசுறேன். ஆமே. சில வேளைகள்ல எவ்வளவு ஜெபம் பண்ணியும் சில விஷயங்கள் தடை உடையலன்னு சொன்னா, சில அற்புதங்கள் நடக்கலன்னு சொன்னா நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், அது பிசாசினால் வந்ததும் இல்ல, ஆண்டவராலும் சில தடை வரும். ஆண்டவராலும் வரல, அது யாரால வந்திருக்கு? என்னால. அப்ப நாம் மனம் திரும்பினா மட்டும்தான் அதுக்கு விமோசனம். இது தெரியாம நம்ம என்ன செய்றோம்? அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர் கிட்ட ஃபயர் இல்ல, அந்த பாஸ்டர் கிட்ட வரம் இல்ல, அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா போகாது, இந்த பாஸ்டர். நான் சொல்றேன், எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் போகாது. ஆமே. மோகன் சிங் ஆசரையா வந்தாலும் போகாது. சொல்லுங்களேன். பெப்பன் சபா வந்தாலும் போகாது. சொல்லுங்களேன். ஆமா. யார் மனம் திரும்பினதுக்கு? அப்படியே நம்ம யாரோட பேசிட்டு இருக்கிறார். இன்னும் இந்த பழைய வாழ்க்கை, பழைய பாவம், பழைய அந்த காரியங்கள், பழைய அந்த வெறுப்பு, பழைய முறுப்பு, ஆமே, பழைய முணுமுணுப்பு, முறுமுறுப்பு. சொல்லுங்களேன். ஆமா இதுதான் நல்லதாமா, இதுதான் அப்படி வந்துச்சாமா, இங்க பட்டதா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த காசிப் பேசுவாங்க. அந்த காசிப் என்னது? புறம் பேசுவாங்க பாருங்க. சூப்பர்மா. இதெல்லாம் வந்து பேசிட்டு அதெல்லாம் இன்னும் மாறாம கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யல, அற்புதம் செய்யல, அற்புதம் நடக்கவே நடக்காது. சொல்லுங்க. எத்தனை 26ல 36 46 வந்தாலும் அற்புதம் நடக்காது. சொல்லுங்களேன். ஆமே. இன்னும் அதே பழைய புளிச்ச மாவு, இன்னும் அதே பிரச்சனை, இன்னும் அதே குணம். நல்லா கவனிங்க. பரலோகம் வரத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, குணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது. சொல்லுங்களேன். ஓ இந்த வரமா நான் தூக்கிற பரலோகம் அப்படி இல்ல. என்ன குணம்? கனிகளால் மரத்தை என்ன பண்ணுங்க? ஆமா, அந்த கனி ரொம்ப முக்கியம், கேரக்டர் ரொம்ப முக்கியம். சரி போட்டோம், டைம் ஆகுது. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால பிரசங்கத்துல இருந்து பிரசங்கத்தை கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்களேன். சரி, ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட நான் ஒரு வார்த்தையை சொல்லி உற்சாகப்படுத்துறேன். எனக்கு தெரிந்த ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 91 14 வாசிக்க பாப்போம். சங்கீதம் 91 14 வாசிக்க பாப்போம். பைபிள் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறதுனால அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன், எல்லாம் சேர்ந்து வாசிக்கிற வரிய, என் நாமத்தை அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். சொல்லுங்க ஆமென். பாருங்க, 2 கூட்டம் தான். ஒண்ணு அவருடைய நாமத்தை அறிந்த கூட்டம், இன்னொன்னு அவன் நாமத்தை தெரிந்த கூட்டம். சொல்லுங்களேன். ஒண்ணு என்னது? தெரிந்திருக்கிற கூட்டம், இன்னொன்னு அறிந்திருக்கிற கூட்டம். இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், யாரெல்லாம் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறீங்க? யாரெல்லாம் அவரை பத்தி அறிஞ்சிருக்கிறீங்க?
அதுக்கும் 3 கை தான், இதுக்கும் 3 கை தான். அப்ப நீங்களாம் அத அந்த கோயிலுக்கு போன ஐயா கூப்பிட்டு உள்ள வந்து உட்கார்ந்தா எதனா ஒன்று சொல்லுங்க, கை தூக்கிங்க. இந்த 2 கையும் தூக்காதுங்க பாத்தீங்களா? அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கிடணும். நாமத்தை அறிந்திருக்கிறேன். இப்ப யாரெல்லாம் கை தூக்கலன்னு பார்த்துட்டேன். இப்ப அவனை தூக்கி ஆகணும். நாமத்தை தெரிந்திருக்கிறேன். சரி போட்டு பாருங்க. அப்படி நாமத்தை தெரிந்திருக்கிறது வேற, அது சாதாரணம். இயேசுங்கிற நாமம் எல்லாருக்கும் தெரியும். அவன் தானே இயேசு வேணான்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு. இந்த நாட்டை இப்படி என்ன பண்ணி எப்படியாவது என்ன செஞ்சணும், அவன் காவி நாடா ஆக்கிடணும், இந்து நாடா மாத்தணும் சொல்லி நீங்க என்ன பண்றான், என்னடமோ அவனால முடிஞ்ச விஷயத்தை எல்லாம் பண்ணி பாக்குறேன். இந்த 2026 தேர்தல்ல எப்படியாவது என்ன செஞ்சிடணும், ஆமா ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ ஆனா பாதி இடத்தை பிடிச்சிக்கணும் சொல்லி நீங்க ரொம்ப தீவிரமான அப்படின்றதுனா ஒரு கூட்டம். ஆமா SIR ஆதி இது போட்டு எப்படியாவது நீங்க எல்லாம் இருக்கீங்களா, செக் பண்ணீங்களா, எல்லாருக்கும் ஓட்டு இருக்கா இல்லையா, தெரியும் பண்ணி பாக்குறேன். நல்லா பாருங்க, 40 தொகுதியில SIR மூலம் 40 தொகுதியில வேலை பார்த்து வச்சுட்டான் பிஜேபி காரன். என்ன உங்களுக்கு இப்பயே அவன் நிக்க போற 40 தொகுதியில எல்லாத்தையும் வேலை பண்ணி வச்சுட்டான். யார் அவங்களுக்கு சாதகமான ஆட்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு. நம்ம அந்த நாட்கள்ல ஓட்டு இல்ல. இந்த மாதிரி நடக்குது தேசத்துல. அதுதான் ஜெபிக்கணும். நடக்க சொல்லுங்களேன், தரப்புல நின்று ஜெபிக்கணும். ஆமென். நான் சொல்றேன், இந்த வருஷம் அவன் வாச்சா பலிக்காது. ஆமென். இது தமிழ்நாடு. எப்படி எல்லாம் சொல்லுங்களேன், இது தமிழ்நாடு. இது பீகார் இல்ல, இது குஜராத் இல்ல, இதுதான் இது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல நான் இப்ப தமிழ்நாடுன்னு தூக்கும் போது ஸ்டாலின் ராணா தூக்கல. ஆமா, ஏன் தமிழ்நாடு சொல்றேன்னா இங்க ஜெபிக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்ப ஏசப்பா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இது தமிழ்நாடு. சொல்லுங்க, இது தமிழ்நாடு. உள்ள வர முடியாது, எந்த கேவும் வர முடியாது. ஆமா, அந்த கேவும் இந்த கேவும் எந்த கேவும் விஜய் பண்ணதான் படித்துக் கொள்ளுங்க. எந்த கட்சி பத்தி பேசல. தேவனுக்கு பிரியமான ஒரு ஆட்சியை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி தெரியும். மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், இருக்கிற எத்தனை பேருக்கு எல்லாருக்கும், இந்து முன்னணி, அண்ணன், பஜரங்கு எல்லாருக்குமே தெரியும் இயேசு யாருக்கு தெரியும். ஆமென். அப்ப இயேசுவை பத்தி தெரிந்திருக்கிறது மேட்டர் இல்ல, அவரை குறித்து அறிந்திருக்கிறது தான் மேட்டர். என் நாமத்தை அவன் தெரிந்திருக்கிறபடியால் அவனை உயர் தொடக்கத்துல வைப்பேன் சொல்லப்பட்டிருக்கா. அறிந்திருக்கிறபடியா அந்த அறிஞ்சின்ற வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயத்தை வருது. ஆமென். அந்த அறிந்து அப்படின்னு சொன்னா கர்த்தரோடு உள்ள உறவை குறிக்குதியா. ஆமென் சொல்றீங்க. அவரோடு உள்ள பர்சனல் ரிலேஷன்ஷிப் தான் அதுக்கு ஒரு பெயர் பைபிள் சொல்லுது, அறிந்து. ஆமென். ரோட்ல அழகா ஒரு பழம் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பழத்தை பார்த்துட்டே போறது வேற, அந்த பழத்தை வாங்கி வீட்டுல வைக்கிறது வேற. ஆனா அந்த பழத்தை இப்ப எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க ஊர் சைடுலாம் இப்படி சொல்லுவாங்க, அந்த நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த பழத்தை கட் பண்ணி கொடுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா இல்லையா? இல்ல, கட் பண்ணி கொடுன்னு சொல்லி. ஆனா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த பழத்தை அரிஞ்சு கொடுன்னுவாங்க. அந்த மாம்பழத்தை அரிஞ்சு கொடு. அது நீங்க சொல்லுவீங்களா? எங்க யாருக்கு தமிழே தெரியல. இல்ல அரிஞ்சு கொடு. இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம், அது உள்ள என்ன இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணணும்னு சொன்னா அறியணும். சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லாரும் உலகத்துல ஆண்டவரை தெரிந்து வைத்திருக்கலாம், ஆனா நம்ம தெரிந்த கூட்டம் மட்டுமில்ல, அவரை அறிந்த கூட்டம். அவர் யார் என்ன, ஏன்னா அவர் என் மணவாளன் என்று ராமே சொல்லுங்க. எசப்பா நம்முடைய மணவாளன். சொல்லுங்களேன். பாருங்க, ஐயா சொன்னாங்க ஐரோப்பால நடக்குது, இப்படி நடக்குது, இதை பண்றான் அதை பண்றான்னு சொல்லி. அதுமே கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு சொல்றேன், நான் சொல்றேன், எனக்கு கவலையே, எனக்கு ஜாலியா இருக்குது. ஏன் சொல்லுங்க, இது எல்லாம் பயப்படுத்துறாங்க, நீங்க ஜாலியா இருக்குன்றீங்க. ஆமா, எனக்கு செம்ம ஜாலி. அழிவு நடக்கும் போது எனக்கு மட்டும் ஜாலியா இருக்கு. ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன்னா இப்ப ஏசியன் எப்படி பாக்குறாரு, மனவாட்டியா பாக்குறாரு. ஆமென். மனவாட்டியா பாக்குறாரு. அப்ப அவர் மனவாளன், நான் மனவாட்டி, என்ன கூப்பிட தான் வரப்போறாரு. சபை என்கிற மனவாட்டிய அவர் என்ன பண்ண போறாரு, இப்போ கூப்பிட வரப்போறாரு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ லேட்டஸ்டா கல்யாணம் பண்ணி யாரா இருக்கீங்களா இங்க? இப்போ ஒரு 1 வருஷம் 6 மாசம் 10 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 2 வருஷம் ஒரு 2 வருஷம் 3 1 வருஷம் ஆகுதா? சூப்பர்க்கா. சரி, இப்ப உங்க பேட்டி எடுக்க போறேன். கவனிங்க.
அவங்க ஒண்ணு இல்ல, அப்படியே பார்க்காதீங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு பேட்டி எடுக்க போறேன். இப்போ உங்க கல்யாணம் நிச்சயமாச்சுல, முதல்ல இந்த மாப்பிள்ளைய காமிச்சாங்கல்ல, அந்த மாப்பிள்ளைய அதே மாதிரி ஓகே, முதல்ல இந்த மாப்பிள்ளை போட்டோ காமிச்ச உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? அது பார்க்கும்போதே ஒரு சூப்பரா ஒரு ஃபீல். அதாவது வெளியே காமிச்சிக்க மாட்டீங்க கண்டிப்பா, சத்தியமா சொல்றேன். நானும் வெளியே காமிக்கல. அந்த போட்டோ காமிச்சாங்க எனக்குலாம் வந்து காமிச்ச உடனே சரி போங்க. அப்புறம் தனியா அந்த போட்டோ போய் நண்பர் அப்ப பாருங்க ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குமா, அந்த நமக்கு வரப்போற அந்த கணவனுடைய அந்த போட்டோவை பார்க்கணும், அந்த மூஞ்ச பார்க்கணும், எப்போ அவர் வருவாரு, எப்போ ஒரு மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வருவாரு சொல்லி அது எக்ஸைட்மெண்டா இருந்துச்சா? உண்மையை சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்றது உண்மை, ஏன்னா எல்லாரும் நடிப்பாங்க, அவங்க உங்களுக்கு மேல. ஆமா சரி ஓகே, கவனிங்க. அது இப்ப கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் மேரேஜ் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க வச்சுங்களேன். இப்ப அந்த மேரேஜ் நாள் வந்து ஒரு மாசம் கேப் இருக்கு வச்சுங்களேன். இந்த ஒரு மாசம் கேப் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாசம் எப்படி இருக்கும்? ஒரு வருஷம் இருக்கும். கரெக்டா இல்லையா? எப்படா அந்த தேதி வந்து எப்படா சொல்லிப்பா, ஐயோ அன்னைக்கு நாள் அப்படியே கற்பனைக்கு மேல கற்பனை போயிடும். அப்படி அந்த நாள் எப்படி இருக்கும்? எந்த மண்டபம் அப்படி நான் நிற்பேன், லெஹங்கா போட்டு நிற்பேன், அப்படி வச்சுக்கிட்டு ஜாலியா நிற்பேன், எல்லாரும் வந்து போட்டோ எடுப்பாங்க இல்ல, ஒரு எக்ஸைட்மெண்ட். அது இல்லாம அப்படி ஒரு ஜூஸ் இடையில. அப்போ அந்த நிகழ்வை நினைச்சு பார்க்கும் போது எப்படி இருக்கு? இப்போ அப்பா வேணா, அம்மா வேணா, அது வேணா, இது வேணா, எனக்கு தேவை ஒண்ணது. இப்போ தேவன் எப்படா அதாருங்க, மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கு, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் பார்க்கணுமே. சொல்லுங்க கவனிங்க. இப்ப இயேசு நான் மனவாட்டி, அவர் மனவாள. இப்ப இந்த அழிவு நடக்குது பாத்தீங்களா? இப்போ அங்க எப்படி ஆயிடுச்சு, அங்க குண்டு வலிக்குது, அங்க பிளைன் ஆக்சிடென்ட், இங்க கொள்ளை நோய், இங்க கதை, இவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு பதறல. ஏன்னா இதெல்லாம் நடந்தாதான் யார் வருவா? அப்ப நான் எதிர்பார்க்கறது எதுக்காக? இப்போ ஆமென். அப்ப நான் அதுக்காக நான் ஆயத்தம் பண்ணுவேன். இப்போ எனக்கு இந்த இச்சை, பாவம், ஆடை, இது எதுவுமே கண்ணப்படாது. எனக்கு ஒரே ஒரு எய்ம், அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி இந்த சத்தியத்தை